மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டியனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அது அவர்களுக்கு வாரிசு இல்லை என்பதுதான். இதற்காக அவர்கள் சிவபெருமானை வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார்கள். யாகத்தின் தீ ஜுவாலைகளுக்கு நடுவே ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது. அன்னை பார்வதியே ஒரு சிறு குழந்தையாக யாக குண்டத்திலிருந்து வெளிப்பட்டாள். ஆனால் அந்த சிறுமியைக் கண்ட மன்னன் மகிழ்ச்சியடைவதற்கு பதில் அதிர்ச்சியில் உறைந்தான். காரணம், அந்த பெண் குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. இறைவா, இது என்ன சோதனை என்று மன்னன் கதறியபோது வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. மன்னனே, கலங்காதே. இவள் சாதாரண பெண்ணல்ல, பராசக்தியின் அம்சம். இவள் தனக்கு ஏற்ற மணாளனை சந்திக்கும்போது அந்த தேவையற்ற 3வது மார்படும் மறைந்துவிடும். அதுவரை இவளை ஒரு ஆண்மகனைப் போலவே வீரத்துடன் வளர்த்துவா. மன்னன் நிம்மதியடைந்து அந்த தெய்வீகக் குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு மதுரையின் இளவரசியாக உலகிற்கு அறிமுகம் செய்தான்.